வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். திமுகவில் இணைகிறார் எதிர்பாராத அரசியல் திருப்பம், திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க பிள்ளைக்கணும் ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். தற்பொழுது பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களாக பார்க்கப்படுகிறது தமிழக அரசியல். அதாவது வரும் ஜூன் 7ஆம் தேதி ஆயிரக்கணக்கான விசிகாவினருடன் பனையூர் பாபு திமுகவில் இணைய உள்ளதாக அறிவாலயம் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர். தாவேகா அமைச்சரவையில் விசிக இடம்பெற்றதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அக்கட்சியில் இருந்து அவர் விலகினார். இந்த நிலையில் திமுக தலைமையின் அழைப்பை ஏற்று அக்கட்சியில் ஐக்கியமாக உள்ளாராம். அப்படி இணைந்தால் மாவட்ட செயலாளர் பொறுப்பு அவருக்கு வழங்கப்படலாம் எனவும் கூறப்படுகிறது. இந்த நிலைமையில் தற்பொழுது திமுகவில் அடுத்தடுத்து பெரும் விதத்தில் சிக்கல்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் திடீரென திமுகவுக்கு ஆதரவாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தற்பொழுது அக்கட்சிக்கு மேலும் ஒரு பலத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பார்க்கப்படுகிறது. பெரும் விதத்தில் இது இன்னொரு பக்கம் இருந்தாலும் கூட திமுக நாசமாக போனதற்கு திமுக காரன்தான் காரணம் என்று எக்ஸ் அமைச்சர் மூர்த்தி கூறியுள்ளார். கட்சி நிகழ்ச்சியில் பேசிய அவர், மக்கள் நலன் நல்ல பாடத்தை கொடுத்திருள்ளார்கள், அதற்கான நன்றி என்றார். அதற்கு அங்குள்ள திமுகவினர் கைத்தட்ட தோற்றதற்கும் கைத்தட்டு என்று கடுகடுப்புடன் கூறியிருந்தார். மதுரை கிழக்கு தொகுதியில் போட்டியிட்டு மூர்த்தி 16,547 வாக்குகள் வித்தியாசத்தில் தாவேகா வேட்பாளர் கார்த்திகேயனிடம் தோல்வியுற்றுள்ளார். இதனால் பெரும் விதத்தில் அவர் தோல்வியை ஏற்க முடியாத நிலைமையில் இந்த நிகழ்ச்சியில் இவ்வாறு பேசியிருக்கிறார். இது தற்பொழுது திமுகவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது கூட்டணி கட்சிகளுடைய சிக்கல்கள் இருக்கிறது. மதிமுக, முஸ்லீம் லீக், காங்கிரஸ் போன்ற விசிக போன்ற கட்சிகள் கூட்டணியிலிருந்து விலகக்கூடிய சிக்கல்கள் சூழல்களும் திமுகவுக்கு சூழ்ந்திருக்கிறது. தேர்தல் தோல்வி தொடர்பாக திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் டிஆர் பாலு, கனிமொழி, திருச்சி சிவா உள்ளிட்டோரும் ஆலோசனை செய்து வருகின்றனர். இதில் தோல்வி குறித்த கள ஆய்வு அறிக்கை வரும் 10ஆம் தேதிக்குள் வழங்க வேண்டும் என அறிவுறுத்தியிருக்கிறார். இந்த அறிவிப்பின் அடிப்படையில் கட்சியின் அடிமட்டம் முதல் மேல்மட்டம் வரை மிகப்பெரிய மாற்றம் கொண்டு வர திமுக தலைமை திட்டமிட்டுள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் கூறப்படுகிறது. அதனால் பார்ப்போம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதை. மேலும் எந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.